ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே Vlog 01. இன்றைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் இப்படின்னு சொல்லி ஒரு பழமொழின்னு சொல்லலாம், ஒரு டைலாக்னு சொல்லலாம், கிராம மக்கள் மத்தியில இருக்கு. அந்த விஷயம் வந்து இன்றைக்கு வந்து உண்மையாக இருக்குன்னா சொல்ல முடியும். அதாவது ஒரு ஒரு ஊரா இருக்கட்டும், ஒரு மனுஷரா இருக்கட்டும், இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது வந்து நாங்கள் அதை வந்து கதைக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க செஞ்சது திரும்பி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது வந்து பல பேர் வந்து இதை சந்தோஷமா தான் பாக்குறாங்க இந்த விஷயத்த. பட் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து துன்பமா இருந்தாலும் நீங்கள் செய்த பாவம் வந்து உங்களை திருப்பி அடிச்சிருக்கு இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ எந்த விஷயத்தை பற்றி கதைக்க போறோம்னு சொல்லி உங்களுக்கு லைட்டா ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது அமெரிக்கால கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த உலகமே முக்கியமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நகரம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸால கூட ஸ்டாப் பண்ண முடியல. நமக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ், இப்ப பேட்மேன் சொல்லுவாங்களே அவரா இருக்கட்டும், அப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அது வந்து யாராலையுமே தடுக்க முடியல. இது வந்து சும்மா ஒரு ஒரு ஏழ்மையான நாட்டுல கிடையாது, உலகத்திலேயே ஒரு வல்லரசு நாடு அமெரிக்கால வந்து இடம்பெற்றுட்டு இருக்கு. அதை வந்து நிறுத்த முடியாம போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு 4-5 நாளா இந்த விஷயம் தான் இப்ப வைரலா வந்து போயிட்டே இருக்கு. இப்போ உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூஎஸ்ல தீ பரவி இருக்கு, அதுவும் வந்து எரிஞ்சிட்டே இருக்கு. இதோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 4 லட்சம் கோடி, சும்மா இல்லைங்க, 4 லட்சம் கோடி வர்த்தான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து எரிஞ்சு தரமட்டம் ஆயிருக்கு. அதோட கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் கம்ப்ளீட்டா எரிஞ்சிருக்கு. அதோட 10,000க்கும் மேற்பட்ட வீடு, மாலு, ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சகலதுமே எரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான கார் வந்து எரிஞ்சிருக்கு. அது எரிஞ்சது மட்டும் இல்ல, அதோட மெட்டல் வந்து உருக்கி ரோட்ல ஓடுறத அவங்க போட்டிருக்க அந்த வீடியோஸ் மூலமா வந்து நாங்களே பார்க்கக்கூடியது மாதிரி தான் இருக்குது. இது போக 2 லட்சம் பேருக்கு அவங்களோட வீடு எல்லாத்தையுமே இழந்து வேறொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி 3 லட்சம் பேருக்கு அவங்க இருக்கிற ஏரியால வந்து எலக்ட்ரிசிட்டி இல்ல, மின்சாரம் இல்ல. இதெல்லாமே எங்க நடந்துட்டு இருக்கு? ஹாலிவுட்ல, லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியால இருக்க ஒரு முக்கியமான நகரத்துல. சோ இங்க என்ன நடந்திருக்கு? எப்படி இந்த தீ வந்துச்சு? இது யார் ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க? மனுஷனா இல்ல இயற்கையாகவே ஆரம்பிச்சிருக்குமா? இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதுக்கான விடை வந்து எண்டு வரையும் கண்டுபிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப அமெரிக்காவோட ஜியோகிராபிக்கல் ஏரியான்னு சொன்னா, இப்போ புவியியல் வரைபடம்னு சொல்லி பார்த்தா 2 எண்ட் இருக்கு. ஒரு எண்ட்ல நியூயார்க், வாஷிங்டன் இதெல்லாம் இருக்கும். இது வந்து எப்படி சொல்லலாம், இப்ப இந்த கவர்மெண்ட் எல்லாமே கூடுதலா இந்த சைட் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஆப்போசிட்டா கடல்ல வந்து இன்னொரு ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கும், லாஸ் வேகாஸ் இருக்கும். இதெல்லாம் சொல்ல போனா இப்ப மோர் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட், கிளாமரஸ், டெக் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். மோர் லைக் நாங்க இப்ப பார்த்தோம் இந்தியான்னு சொன்னோம்னு சொன்னா மும்பை, அதை மாதிரி சொல்லலாம். ஸ்ரீலங்கான்னு சொன்னோம்னு சொன்னா முக்கியமா வந்து இப்ப கொலம்பு சைட் அப்படியான இடங்கள்னு சொல்லலாம். இப்ப ரெண்டுமே வந்து ஒன்று கொண்டு ஆப்போசிட் எண்ட்ஸ். இப்ப இதுல வந்து நாங்க இப்ப மும்பை மாதிரின்னு சொன்னோமே, இப்ப மும்பை கொலம்பு மாதிரின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இடம் தான் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் சொல்ற அந்த இடம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோல ஒரு ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி 200 பேர் வந்து இறந்திருப்பாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் வந்து இடம்பெற்ற இடம் வந்து இந்த லாஸ் ஏஞ்சலஸ். அந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல தரையிறங்கும் போது அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் வந்து இடம்பெற்றது. அதே இடத்துல இப்போ வந்து தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ லாஸ் ஏஞ்சலஸ் சொல்லும் போது தனியா ஒரு சின்ன இடம் கிடையாது, அதுக்குள்ளேயே வந்து நிறைய பகுதிகள் வந்து இருக்குது. இப்ப காட்டு தீன்னு சொல்லும் போது வந்து நாங்க நார்மலா வந்து இப்ப மரங்களோட உரசிட்டு போறது, மரங்கள் எரியுது, அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி இப்ப இந்த காட்டு தீன்னு சொல்றது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டுது. இப்ப சொல்ல போனா இப்ப ஜஃப்னாவை எடுத்தோம்னு சொன்னா ஜஃப்னாக்குள்ள இருக்கிற எல்லா பில்டிங்குமே எரிஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப கொழம்பு சைட் எடுத்தோம்னு சொன்னா இப்ப கொழம்புல இருக்க எல்லா பில்டிங்குமே எரிஞ்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி வந்து ஊருக்கு வெளியில இல்ல, ஊருக்கு உள்ளேயே வந்துட்டு ஊருக்குள்ள இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் எரியிற அளவுக்கு வந்து இந்த காட்டு தீ வந்து வேகமா பரவிட்டுது. இப்ப சொல்ல போனா எல்லாத்தையுமே உங்களோட வீடு எரிய போது வெளியில வாங்கன்னு சொல்ற அந்த ஒரு சூழ்நிலை தான் இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இப்ப இந்த விஷயம் வந்து எப்ப ஆரம்பிச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்படி ஒவ்வொரு இடத்தையும் வந்து தீ வந்து பரவிட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள பரவிட்டு இருக்கு. ரெண்டு மாதிரியான ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி மக்களுக்கு வந்து அறிவுறுத்தல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தீ வந்து ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னா 3 தியரி முன்வைக்கிறாங்க.
அந்த 3 தியரியும் பற்றி நான் வந்து ஒரு லாஸ்ட்ல சொல்றேன். இந்த தீ விபத்து வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகியிருக்கும்ன்றது பற்றி அவங்க வந்து முன்வைக்கிற அந்த 3 தியரியும் வந்து நான் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னு சொன்னா இப்ப அந்த அந்த 3மே வந்து நிறைய தியரிஸ் வந்து முன்வைக்கிறாங்க. இப்ப எக்ஸாக்டா தீ உருவாகிறதுக்கு இதான் காரணம்னு தெரியாது. பட் அவங்க வந்து 3 தியரிஸ் முன்வைக்கிறாங்க. அதை பற்றி நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்ப நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப ஒரு ஹோம்லெஸ் மேரன்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த தீயை வந்து உருவாக்கி இப்ப மூவிஸ் எல்லாம் காட்டுவாங்க, இப்படி தீயை எடுத்துட்டு இப்படி போட்டா அந்த இடம் வந்து பத்தியேறி அப்படியான ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கொண்டு அந்த ஏரியாஸ்ல, அதாவது ஹாலிவுட் மவுண்டன் அந்த ஏரியா சைட்ல வந்து திரிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி மக்கள் வந்து அவரை பிடிச்சிட்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து நேற்று வந்து வெளியில வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்படி ஒருத்தர் வந்து தீயை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு என்ற மாதிரியான ஒரு விஷயம் நேற்று வந்து வெளியாக இருந்துச்சு. ஸோ இது அவங்க இதுபடி பார்த்தா இதெல்லாம் மனுஷன் பண்றதா? மனுஷன் பண்ணா கூட அவரால் வந்து எவ்வளவு தூரம் வந்து அந்த தீயை வந்து போட்டுட்டே போக முடியும்? எத்தனை நாள் செய்ய முடியும்? அப்படி இவ்வளவு பெரிய காட்டு தீ மாறி வாரத்துக்கு வந்து ஒரு மனுஷனால அதை செய்ய முடியுமான்றது வந்து கேள்வியா தான் இருக்குது இப்ப வரையும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தீ வந்து கட்டுக்கடங்காம எரிஞ்சிட்டே இருக்கு. இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ வேகமா வந்து தீ வந்து பரவிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து இயற்கையும் வந்து ஒரு காரணம்னு சொல்றாங்க. அதாவது ஆனா விண்ட்ஸ், இப்ப சொல்ல போனா பருவகால காத்துன்னு சொல்லி இங்க சொல்லுவோம். அது மாதிரி இந்த விண்ட் வந்து அனுவலா வருஷம் இந்த ஒரு கால பகுதியில வந்து அடிக்கக்கூடிய ஒரு காத்து தான். அப்ப இப்ப தீ வந்து கட்டுக்கடங்காம பரவிட்டு இருக்கு. அந்த வேளை வந்து இந்த சாண்டா ஆனா விண்ட்ஸ் வந்து மணித்தியாலத்துக்கு 140 கிலோமீட்டர் சொல்லும் போது வந்து இப்ப நார்மலாவே தெரியும் தானே, இப்போ ஒரு கார் ஓடிட்டு இருக்கும் போது இவ்வளவு காத்தடிச்சா எப்படி ஒரு ஷேக் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மணித்தியாலத்துக்கு 140 கிலோமீட்டர் வேகத்துல வந்து அடிச்சிட்டு இருக்கிறது அந்த காட்டுத்தீயை வந்து இன்னும் கூட்டும் இந்த அடிச்சிட்டு இருக்கிறது இந்த காட்டுத்தீயை வந்து இன்னும் மேலுமே கூட்டிக் கொண்டேதான் இருக்கு. சோ இந்த காட்டுத்தீ வந்து இப்ப எப்படி உருவாகிச்சு, யாரால உருவாகிச்சு? இப்ப மனுஷனாலன்னு சொல்றாங்க, இயற்கையாலன்னு சொல்றாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த சாண்டா ஆனா விண்ட்ஸ் அடிக்கிறதால அது மணித்தியாலத்துக்கு 140 கிலோமீட்டர் வேகத்துக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லும் போது அது பரவற வேகத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த காத்து வந்து ஒரு முக்கிய காரணியா இருக்கு. இப்ப இந்த காத்து வந்து அடிக்கிற வேகம் வந்து கூடவா இருக்கிறதால பரவற வேகம் வந்து அதிகரிச்சு கொண்டே போகுது. சோ இந்த காத்து வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மேல வந்து இவ்வளவு வேகமா அடிக்கிறதால பரவற வேகம் வந்து அதிகரிச்சு கொண்டு போகுது. அதோட வந்து இவ்வளவு வேகமா அடிக்கிறதால ஒரு பில்டிங்ல இருந்து தீ இன்னொரு பில்டிங்குக்கு பரவுறது வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நடந்துட்டு. இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் எடுத்துக்கொண்டா இப்போ இன்னொரு பில்டிங்ல இருந்து ஒரு பில்டிங் இடையில வந்து செடி கொடிகள் அதில் இருக்கு. கேப் இருக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ள வந்து செடி கொடிகள் அப்படி இருக்கு. சோ இப்ப எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த மழை வீழ்ச்சி பற்றி எடுத்துக்கணும்னு சொன்னா 2024 போன வருஷம், அதுக்கு 23, 22 2022, 23 காலப்பகுதியில வந்து 2 வருஷமே செம்ம மழை, நல்ல ஒரு அடமழை பெஞ்சிருக்கு. அப்ப அந்த செடி கொடி எல்லாமே என்ன சொல்லி இஞ்சி வந்து அந்த வயலுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பெருசா நல்ல காஞ்சி போன மாதிரி செடி கொடிகள் இருக்கு தானே, அப்படி செடி கொடிகள் எல்லாம் நல்ல பச்சை பசையில இருந்திருக்கு. 2024 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த 2 வருஷத்துக்கும் ஒப்போசைட்டா மழையே இல்லை. இப்ப இங்க அடிச்ச மழை கூட அங்க அடிக்கவே இல்லை. சோ அந்த காஞ்சி போய் நல்லா செழிச்சிருந்தது 2 வருஷம் வந்து மழையோட செழிச்சிருந்த செடி கொடிகள் இந்த 2024ஆம் ஆண்டு அப்படியே கம்ப்ளீட்டா திரும்பவும் வந்து காஞ்சி போயிருக்கு. சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த 2 வருஷம் வந்து நல்ல செம மழை, அதுக்கு பிறகு வந்து கம்ப்ளீட்டா 2024 8 மாதம் வந்து 24ல 8 மாதம் மழையே இல்லாம இருந்ததால அங்க வந்து நல்ல புல்லுகள் செடிகள் எல்லாமே செழிச்சு வந்திருக்கு. இப்ப நான் சொன்னேன் அந்த வயல்ல வந்து புல்லு மாதிரியே பெருசா வளர்ந்திருக்கும் கிராஸ் சொல்லுவாங்க, அந்த கிராஸ் எல்லாமே அப்படியான செடி கொடிகள் எல்லாமே அதிக அளவுல வந்து வளர்ந்து காஞ்சி போயிருக்கு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. இதோட வந்து 8 மாதமா மழையே இல்லைன்னு சொன்னா தெரியும் தான் என்ன மாதிரியான ஒரு ட்ரையா வந்து அந்த செடி கொடி காணப்படும். இப்ப ஜனவரி மாதம் பெய்யக்கூடிய மழையும் அங்க பெருசா பெய்யல. இப்ப டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய கோல்டும் வந்து அங்க பெருசாவே இல்லைன்னு சொல்றாங்க. சோ இப்ப இதையும் சொல்லியிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு பில்டிங்குக்கு காத்து வேற வேகமா அடிக்கிறால தீ வேகமா பரவி கொண்டிருக்கக்குள்ள அதுக்கு கீழே இருக்க இந்த செடி கொடி என்ன செய்யும், அது காஞ்சி ஆல்ரெடி வந்து ஒரு வைக்கோல் நிலைமையிலான் இருக்கு. அப்ப தீ வந்து எப்படி இருக்கும், வைக்கோல்
கேப்ல சின்ன ஒரு நெருப்பு குச்சி தட்டி போட்டாலே அப்படியே பத்தி கொண்டிருக்கும். இது வந்து காட்டு தீ வந்து பத்தி கொண்டு கேட்க அப்படியான இடத்துல இன்னும் வந்து தீ அதிகரிச்சு கொண்டே போகுது. இது வந்து 2வது ரீசனா வந்து சொல்றாங்க. சோ இப்படி ஒரு காட்டு தீ ஏற்படுறதால என்ன விளைவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா நிறைய பில்டிங் அழிஞ்சு போயிருக்கு, நிறைய தொழில் வந்து இல்லாம போயிருக்கு. அதாவது மொத்தமா இதுவரைக்கும் 4 லட்சம் கோடி வந்து அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. அதே இதுவரைக்கும் எடுத்த கணக்கெடுப்பு இன்னும் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து கிடைக்கல. இப்ப வரையும் கிடைச்ச கணக்கெடுப்பு தான் 4 லட்சம் கோடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அழிஞ்சிருக்குன்னு சொல்றது. சோ இப்படி வந்து அழிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இதே அமெரிக்காவில என்ன நிறுத்த முடியலன்னு சொல்லி நான் லாஸ்ட்ல சொல்றேன். இதுல வந்து என்ன 3-4 காரணம் வந்து சொல்றாங்க ஏன் இந்த காட்டுத்தீ உருவாகிருக்கு. இது நேச்சுரலா வந்து உருவாகிருக்கு. காட்டுத்தீனா ஒரு மரம் வந்து இன்னொரு மரத்தை உரசும் போது உருவாகிறது நேச்சுரலா வந்து உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டாலும் வந்து நிறைய ஏரியாஸ் இப்ப இந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், நிறைய ஒரு ட்ரையான நேரத்துல வந்து மரங்கள் வந்து ஒன்று உரசி காட்டுத்தீ வந்து பரவும். இப்படியான ஒரு ரீசன் தான் இப்போ வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் வந்தவங்க சொல்ற ரீசன். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப அங்க எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ் இருக்கு தானே, இப்ப கீழே வந்து எல்லாமே காஞ்சு போய் ட்ரையா இருக்கு, அதோட பூமியும் வந்து சூடா இருக்கு. அந்த நேரத்துல அந்த கரண்ட் கம்பிகள் வந்து கீழே அறுந்து விழும்போது அந்த புள்ளியில பட்டு அதன் மூலம் வந்து ஏற்படுத்திருக்கு. இது நேச்சுரலா இருந்தாலும் பட் செயற்கையா வந்து ஒரு மனுஷனால வந்து உருவாக்கப்பட்டது இல்லை, இயற்கையா வந்து ஒரு தெரியாதனமா அந்த வயர் வந்து அறுந்து விழும் பட்சத்துல வந்து ஏற்படக்கூடிய ஒன்றுன்னு சொல்லி இது ஒரு 2வது விஷயமா இதையும் சொல்றாங்க. 3வது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப மனுஷனால வந்து ஒரு மேன்மேடா வந்து இது வந்து நடந்திருக்கலாம். ஏன்னு சொன்னா இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து முக்கியமான நிறைய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், இப்ப கூகுளோட இதா இருக்கட்டும், ஆப்பிளோட இதா இருக்கட்டும், எல்லாம் வந்து அங்க வந்து அதிகமா இருக்கு. சோ வந்து அங்க இது ஒரு மேன்மேடா வந்து உருவாகி இருக்கலாம், ஒரு மனுஷனால வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த தீ. ஏன்னு சொன்னா இப்ப அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மேஜரான ஒரு இடமா இருக்கு. நிறைய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாமே அங்க இருக்காங்க. ஒரு மலைக்கு மேல வந்து ஹாலிவுட்னு சொல்லி ஹாலிவுட் மவுண்டன் இருக்கு, ஹாலிவுட்னு சொல்லி அதுக்கு கீழே வந்து நிறைய வீடுகள் அப்படின்னு இருக்கு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய ஒரு வசதியான இடம்னு சொன்னாலே அமெரிக்கால கலிபோர்னியால அந்த இடத்த வந்து சொல்லுவாங்க. சோ இது வந்து மனுஷங்களால வந்து வேணுமெண்டே உருவாக்கப்பட்ட ஒரு தீ விபத்தா வந்து இருக்கலாம் என்ற மாதிரி வந்து 3வது விஷயம் வந்து சொல்றாங்க. சொல்ல போனா வந்து ஆஸ்கருக்கான டேட் கூட தள்ளி வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா அங்க வீடெல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்காங்க. இருக்க கணக்கெடுப்பு வந்து ஆஸ்கருக்கான கணக்கெடுப்பு கூட எடுக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னும் முக்கியமான அமெரிக்கான ஒரு முக்கிய நகரம் வந்து இப்படி தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறதால எந்த ஒரு கணக்கெடுப்புமே எந்த இதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கு. இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அங்க இந்த ட்விட்டர் போடுறாங்க. இப்ப பாரிஸ் ஹில்டன் சொல்லி அமெரிக்காவில வந்து தெரியாத ஒரு ஆளே இருக்காது, அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப நான் வந்து என்னுடைய வீட்டை வந்து இழந்துட்டு இருக்கிறேன், இந்த வீட்டுல வந்து என்னுடைய முதல் ஞாபகங்கள், என் குழந்தையின் முதல் ஞாபகங்கள் வந்து இருக்குது அப்படியான விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அதோட இந்த வீடு வந்து பத்தி எறிகிறத நானே வந்து பாத்துட்டு இருக்கேன், டிவில காட்டுறாங்க, நான் பாத்துட்டு இருக்கேன், என்னால தாங்கிக் கொள்ள முடியாம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதோட நானா இருக்கட்டும், என்னுடைய செல்ல பிராணிகளா இருக்கட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா கடவுளுக்கு நான் வந்து கிரேஸ் சொல்றேன், நன்றி சொல்றேன் என்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்க சொல்றது வந்து ஒரு விதத்துல வந்து அவங்க வந்து அந்த இடத்தை வந்து இழந்திருக்கிறாங்க. அவங்களோட மெமரிஸ், அவங்களோட நிறைய விஷயம் வந்து அங்க பதிஞ்சிருக்கு. அவங்க செலிபிரிட்டியா இருக்கிறால வந்து ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காங்க இப்படியான விஷயத்த. பட் அங்க வந்து எக்கச்சக்கமான வீடுகள் வந்து எரிஞ்சு ஒரு நிலம் வந்து இப்படி ஒரு மோசமான நிலையில இருக்கும் போது செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் அந்த ட்விட்டர் அந்த மாதிரியான ரீதியில வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுறாங்க தவிர சாதாரண மக்களுடைய நிலைமை வந்து யார் வந்து சொல்லுவாங்க வெளியில இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட வீடு எரியுது, அவங்களோட கம்பெனிக்கு பாழா போச்சு, அவங்களோட வெஹிக்கிள் வந்து போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன? இப்ப எல்லா மீடியாவும் எடுத்து பார்த்தா அந்த செலிபிரிட்டின வீடு எரிஞ்சிட்டு, இந்த செலிபிரிட்டின வீடு எரிஞ்சிட்டு அதை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க அதுக்காக கவலைப்படுறாங்க, இப்படிதான் போடுறாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய நிலைமை வந்து யார் எடுத்து சொல்லுவாங்க? அவங்க ட்விட்டர்ல போட்டா கூட அதை யார் வந்து கண்ணுக்கு போறாங்க, யாரால வந்து அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படியான ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதையும் வந்து நாங்க கன்சிடர் பண்ணிக்கொள்ள வேணும். சோ இப்படியான விஷயம் வந்து அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்து கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் நிறைய பேர் பாதிச்சுட்டு இருக்காங்க. அதோட இம்பாக்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 2 லட்சம் ஏக்கர் வந்து அழிஞ்சிருக்கு. அதாவது இப்ப ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்ட ஸ்ரீலங்கா ஒரு ஃபுல் ஆஃப் ஸ்ரீலங்கா மாதிரின்னு சொல்லலாம், அவ்வளவு இடம் வந்து அழிஞ்சிருக்கு. இப்ப நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு தீ பரவுது, வெளியில போங்கன்னு சொல்ல நிறைய பேர் வந்து கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா தீ வந்து வேகமா பரவினதால அதுக்கு மேல வந்து மூவ் ஆக முடியாத சந்தர்ப்பத்துல கார் இல்லாத அந்த இடத்துல விட்டுட்டு வந்து ஓடி போய் தங்களை வந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. சொல்ல போனா இங்க வந்து சின்ன சின்ன கார் இல்ல, பெரிய பெரிய மாடல் கம்பெனி கார்கள் அதில். அப்ப அந்த ரோட்ல வந்து போட்டுட்டு போன கார்கள் வந்து பின்னுக்கு வார கார்களை வந்து வழிமறிக்க கூடாதுக்காக பின்னாடி ஒரு ட்ரக் வந்து அந்த கார்கள் எல்லாத்தையும் தள்ளி உடைச்சிட்டு போற காட்சியும் வந்து நாங்க பார்த்திருப்போம்.
முதல்ல வந்து ஃபெராரி, டெஸ்லா அப்படியான மாடல் கார்கள் வந்து உடைச்சிட்டு கொண்டு போறதுன்னு வந்து நாங்கள் கண்ணூடா வந்து காணொளி மூலம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கார், இது வந்து உயிரில்லாத ஒன்று. ஆனா நிறைய இறந்த மக்களும் வந்திருக்காங்க. இந்த தீ விபத்தால வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க. இப்ப வரையும் வந்து எங்களால கணக்கெடுக்க முடியாம இருக்கு. 2 டிஜிட்டல் நம்பர் வந்து தாண்டி இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஒரு ஒபிஷியலான கணக்கெடுப்பு வந்து வரையிலேன்னு சொன்னா இன்னும் வந்து அந்த தீ வந்து கட்டுக்கடங்காம போய் கொண்டிருக்கிறால எந்த ஒரு விஷயம் வந்து ஒபிஷியலா வந்து இன்னும் கிடைக்கல. எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்ற விஷயம். பட் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எஸ்பெஷலி நாங்க சொல்ல போனா இந்த வீட்டுல வந்து தனியா இருக்கக்கூடிய வயசானவங்க, அவங்களை வந்து இந்த தீ விபத்துல வந்து ஓடி போகும்போது யாராலுமே வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நானும் வந்து உயிரை காப்பாத்தான் ஓடிக்கொண்டிருப்பேன். இப்ப அப்படின்ற நேரத்துல வந்து அவங்களை வந்து காப்பாத்துறன்றது வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து தீ அணைக்கிறதா, இப்படி உயிரில காப்பாத்துறா அப்படின்னு பெரிய ஒரு விஷயமே அங்க போய் கொண்டிருக்கு. அதனால வந்து நிறைய வயதானவங்க காப்பாற்ற முடியாம விட்டுட்டு போனாக்கள், அப்படி இறந்தவர்கள் என்று சொல்லி அங்க கணக்கெடுப்பு வந்து இன்னும் எடுக்கப்படல. பட் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப டபுள் டிஜிட்டல் நம்பர் தாண்டி இருக்கு இறந்தவர்கள் எண்ணிக்கை. பட் இன்னும் நாங்க தேடிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வீட்டையும் வந்து திறந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்ற நிலைமை கூட. இப்ப இந்தியா ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டா நாங்க வந்து கல்லு செங்கல்ல தான் வீடு கட்டுவோம். பட் யூஎஸ் எடுத்துக்கொண்டா வீட்டுலாம் கட்டுவாங்க. ஸோ தீ வந்து இன்னும் அதிகமா வந்து பரவுற தன்மை அங்க இருக்கு. இவ்வளவு எரிஞ்சிருக்கு, ஏன் எரிஞ்சிட்டே இருக்கு, ஏன் இன்னும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரையிலன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அங்குதான் அமெரிக்க மக்கள் வந்து அரசாங்கம் மேல ஒரு காண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் பொறுத்த வரையும் வருஷம் வந்து பட்ஜெட் அலோகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் ஒதுக்கீடு, இப்போ இந்த துறைக்கு இந்த பட்ஜெட் பண்ணுவாங்க. அப்ப இந்த தீயணைப்பு துறைக்கு வந்து பட்ஜெட் வந்து குறைவா வந்து ஒதுக்கீடு செய்யும் போது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து போதாது, ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏதாவது ஏற்பட்டா நாங்க வந்து என்னென்னு சமாளிக்க போறோம் இந்த மாதிரி வந்து அப்பவே அவங்க கேட்டிருக்காங்க. பட் பட்ஜெட் வந்து கட் பண்ணி இருக்காங்க. அதோட வந்து தண்ணியும் வந்து போதிய அளவுக்கு வந்து வீட்டு கிடையாது. இப்போ ஒரு ஊரே வந்து எரிஞ்சிட்டே இருக்கும்போது இந்த தண்ணி வந்து இல்லைன்னு சொன்னா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோ பட்ஜெட் கட் ஆயிருக்கு, தண்ணி வந்து கிடையாது. ஃபைட்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மாத்திட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்து வேலையை விட்டு போயிருக்காங்க. சோ இதுக்காக வந்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸை வந்து கூப்பிடுறாங்க. இப்போ வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து வர சொல்றாங்க. அமெரிக்கா வந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இப்ப வந்து போய்கொண்டிருக்கு. கலிபோர்னியா ஃபுல்லாய் வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி போட்டாங்க. இப்ப யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டே பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப இதுக்கான காரணம் என்ன? யூஎஸ்ல மிகப்பெரிய ஒரு ஏரியால நிறைய டெக் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியால இப்படி ஒரு தீ எப்படி வந்துச்சு, யார் உருவாக்கினாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா தீ பரவிட்டே இருக்கு. அப்ப அவங்க சொல்ற மாதிரி ஒரு மனுஷன் வந்து காரணமா இருக்கலாம், இயற்கை காரணமா இருக்கலாம், அந்த வயர் அறந்து விழுந்தது காரணமா இருக்கலாம். இப்படி எல்லாமே அவங்களோட ஆப்ஷன்லாம் இருக்கு. பட் நாங்களும் வந்து எவ்வளவு பேசினாலுமே எவ்வளவு சொன்னாலுமே உண்மை என்றது என்னன்னு சொல்லி யாருக்குமே இதுவரையும் ஒரு தெரியாத ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. ஈவன் வந்து சொல்ல போனா பிரசிடென்ட் பைடன் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தவர். பட் இந்த காட்டுத்தீ காரணமா அந்த ஸ்பீச் எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வெளியில போக முடியாத ஒரு நிலைமை, காட்டுத்தீ வந்து அவ்வளவு மோசமா வந்து பரவி கொண்டிருக்கு. ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள், ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து அந்த பெரிய செலிபிரிட்டிஸ் பணக்காரர்களுக்கு தான் இப்ப ஒரு மோசமான நிலையை வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்ல. பட் யூஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கண்ட்ரோல கொண்டு வருவோம், பட் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்றாங்க. பட் இந்த நிலைமை தான் இப்ப யூஎஸ்ல தொடர்ந்து கொண்டிருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது அமெரிக்கா ஃபுல்லா பரவுமான்ற பயத்துல இருக்காங்க. பட் அப்படி இல்லை, இது அந்த ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இப்ப வந்து பரவலா வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி பரவுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கடலை நோக்கி பரவிட்டு இருக்குது. கடலை நோக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறதால கூடுதலா வந்து இந்த கடல் நோக்கி அப்படியே எரிஞ்சிட்டு போக வாய்ப்பு இருக்கு தவிர பின்னால் நோக்கி வந்து மிச்ச ஏரியாஸ்ல எல்லாம் பரவக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இல்லை. ஸோ பார்க்க போனா மெயின்லேண்ட் ஆஃப் அமெரிக்காக்குள்ள வந்து இது போறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவுதான். இப்போதைக்கு அமெரிக்க அரசாங்கத்துடைய எதிர்பார்ப்பு சொன்னா அந்த பார்டர் கடற்கரை பக்கமே எரிஞ்சு முடியும் என்றுதான் இப்போது இருக்கிற அமெரிக்காண்ட எதிர்பார்ப்பா வந்து காணப்படுது. ஸோ இதுதான் இப்ப தற்போதைய அமெரிக்காண்ட நிலை. அது கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸோட நிலை. இங்க வந்து சொல்ல போனா இப்ப எங்களோட சொந்தக்காரங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்க ஸ்ரீலங்கா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், தமிழ்நாட்டிலே தமிழர்களா வந்து போய் நிறைய பேர் வந்து இப்ப இந்த தீ விபத்துல வந்து நிறைய பேர் வந்து சிக்கி இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஐ ஹோப் எல்லாருமே மீண்டு வர வேணும். அது வந்து தமிழர்களா மட்டும் இல்லை, அங்க இருக்கக்கூடிய ஆக்களா மந்திரிகளா எந்த நாட்டுக்காரா இருந்தாலும் சரி, இந்த விபத்துல வந்து சிக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்களோட எண்ணம் இப்ப என்னன்னு சொன்னா மீண்டு வரணும். ஆஸ் யூஸ்வல் அமெரிக்கா வந்து கண்டிப்பா மீண்டு திரும்ப வரும். அது வந்து யாருமே வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை. நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து நாங்க பார்த்த ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு 90 வயது இருக்கக்கூடிய ஒரு தாத்தா வந்து அவரோட வீடு எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. அப்போ வந்து ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாங்க, இப்ப வந்து நீங்களோட நிலைமை வந்து இப்படி இருக்கு, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா,
எரிஞ்சது, என்னோட நிறைய மெமரிஸ் வந்து இங்க எரிஞ்சு போயிட்டுது, பட் என்னால திரும்பவும் வந்து எழுந்திருக்க முடியும், திரும்பவும் வந்து நான் மீண்டும் வருவேன்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து உக்ரைன்ல போர் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஒரு பொண்ணு வந்து அமெரிக்கால படிச்சுட்டு இருக்கா. அவாவோட வீடும் வந்து எரிஞ்சு போயிருக்கு, அவரோட சர்டிபிகேட் பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே எரிஞ்சிருக்கு. அவங்களும் வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் முதல்ல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படியான ஆட்டிடியூட் இருக்கும் வரையும் அவங்களால வந்து எந்த சூழ்நிலையும் வந்து சமாளிச்சு கொண்டு செல்ல முடியும். அவரோட வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து இலகுவா வந்து மீண்டும் வெளியில வர முடியும்னு சொல்லலாம். சொல்ல போனா இலங்கை பார்க்காத போர்களில் உண்டா, இலங்கை பார்க்காத தீகளில் உண்டா தான் சொல்ல முடியும். இதை விட பெரிய வடுக்கள் எல்லாம் இலங்கை மண் வந்து பார்த்திருக்கு. அது மாதிரி வந்து இலங்கை மட்டும் இல்லை, ஹிரோசிமா, நாகசாயி அதால வந்து பாதிக்கப்பட்ட அந்த நகரங்கள், மற்றது வந்து உக்ரைன், காசா, இப்போ வந்து போரால வந்து அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே வந்து இதை விட பெரிய தீயை வந்து பார்த்து கொண்டிருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மீண்டு வாரது வந்து அவ்வளோ ஒரு சிம்பிளான வேலை தான். பலஸ்தீனுக்கு அமெரிக்கா செய்த கொடுமைகள் அதுக்கு திருப்பி கிடைச்சிருக்குன்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அமெரிக்கா செய்யாத அட்டூழியங்கள், அராஜகங்கள் எதுவுமே இல்லை. ஆனா அமெரிக்காவுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை மீண்டும் மீண்டும் இலகுவா வந்து எழுந்து வந்த ஃபீனிங்ஸ் பறவை என்ற மாதிரி வந்து எத்தனை தடவை நீங்க தீக்குள்ள போட்டாலும் வந்து அது எழுந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு வல்லரசு நாடு. ஸோ அந்த அமெரிக்கா பற்றி நாங்கள் வந்து ப்ரே பண்ணி கொள்வோம். அங்க இருக்கக்கூடிய எங்களோட சொந்தங்களுக்காக நாங்கள் வந்து ப்ரே பண்ணி கொள்வோம், அவங்க மீண்டு வரணும்ன்றதுக்காக. இப்படி வந்து அந்த 2025 ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்ல வேணும். ஓகே, எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லி 2025 எண்டில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். டெய்லி இப்படியான வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம பிகே ப்ளாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் வந்து புதுசாக வந்து என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை பாருங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன். அதோட வந்து மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பானு.